Hello dear students, after a long time நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த லெசன் வந்து பார்த்தோம்னா பார்ட் ஏலேருந்து தான் நான் போடுறேன். ஆல்ரெடி பார்ட் ஏலேருந்து செல்ஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் அந்த லெசன் வந்து போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா வீடியோஸ் பாருங்கள், நம்ம சேனலில் இருக்குது. ஸோ இதில் வந்து கரிக்குலம் இந்த வருஷத்துக்கான கரிக்குலம் 2022 to 23 வந்து பார்த்தோம்னா பார்ட் ஏல மொத்தம் 5 லெசன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா கம்யூனிகேஷன் ஸ்கில், செகண்ட் லெசன் செல்ஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்கில், தேர்ட் வந்து பார்த்தோம்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஸ்கில்ஸ், ஃபோர்த் வந்து பார்த்தோம்னா என்டர்ப்ரனர் ஸ்கில், ஃபிஃப்த்து வந்து பார்த்தோம்னா கிரெயின் ஸ்கில். ஸோ இந்த கரிக்குலத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம பார்ட் ஏல 3 லெசன்ஸ் மட்டும்தான் படிக்கணும். 2 லெசன்ஸ் வந்து அவங்க கன்சிடர் பண்ணல. அந்த எந்த 2 லெசன் அவங்க கன்சிடர் பண்ணலை அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் அண்ட் தென் கிரெயின் ஸ்கில். ஸோ இந்த 2 லெசனுமே வந்து பார்த்தீங்கன்னா போர்டு எக்ஸாமுக்கு வராது. ஸோ போர்டு எக்ஸாமுக்கு வரலனாலும் கிளாஸஸ் ஆஸ் யூஷுவல் தான் போகும். ஸோ இந்த 2 யூனிட்லேருந்து இன்டர்னல் மார்க்ஸ் வந்து பேஸ் பண்ணி நடத்துவாங்க. ஸோ எல்லா இன்டர்னல் மார்க்கும் இதை பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ ஒரு 3 லெசனுக்கு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும், இந்த 2 லெசன் தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தேர்ட் லெசன், அது வந்து என்னென்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து என்னென்னா பேசிக் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன். ஸோ என்னென்ன பேசிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நம்ம பண்ண முடியும். ஸோ ஐசிடி நமக்கு நல்லாவே தெரியும். ஐசிடி அப்படின்னா என்னென்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ஸோ என்னென்ன டிவைஸ்லாம் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியில் எக்ஸாம்பிள்ஸாக இருக்குது, அதையும் நம்ம பார்த்தலாம். ஸோ when information is stored and recorded on electronic devices it takes on a டிஜிட்டல் ஃபார்ம். ஸோ எல்லா டேட்டாவுமே எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம ரெக்கார்ட் பண்ணி எங்கே ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த டேட்டா வந்து என்னவா மாறும் அப்படின்னா டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ஸோ என்னென்ன டேட்டாஸ் எங்கெங்கெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னா டேப்லெட் யூஸ் பண்ணுவோம், ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுவோம், லேப்டாப் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டிவைசஸில் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், டேட்டாஸை வந்து நம்ம ரெக்கார்ட் அப்படி இல்லைன்னா ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ ஹியர் உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா ஐசிடி டெக்னாலஜியோட எக்ஸாம்பிள் டிவைசஸ். ஓகேவா? ஸோ லேப்டாப் இருக்குது, மொபைல்ஸ் இருக்குது, லேப்டாப் இருக்குது. ஸோ இங்கே நெக்ஸ்ட் ஒன் ஐசிடி ஸ்கில் ஹெல்ப் அஸ் டு கம்யூனிகேட், ரன் அவர் பிஸ்னஸ் அண்ட் ஸ்டே கனெக்டட் வித் அவர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மோஸ்ட்லி ஐசிடி டெக்னாலஜி எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து we can communicate with all the people who are in the world and also we can run our business. இப்போ எப்படின்னா ஒரு மெயில் சென்ட் பண்ணுறது, பேங்கிங் பண்ணுறது, அதுக்கு எல்லாமே நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஐசிடி டிவைசஸ் வேணும் நமக்கு. அண்ட் ஆல்சோ we can connect with our family and friends. ஸோ இப்போ வாட்ஸ்அப், சோஷியல் மீடியாலாம் இருக்குது. ஸோ எப்போ வேணாலும் நம்மளோட இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயோ நம்ம எப்போ வேணால் கனெக்டில் இருக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம இந்த ஐசிடி டிவைசஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹியர் ஹென்ஸ் எவ்ரி பர்சன் நீட்ஸ் டு அக்யூர் ஐசிடி ஸ்கில் அண்ட் build them to stay updated with the latest software and applications. ஸோ இங்கே நல்லாவே தெரியும். ஸோ ஒவ்வொரு சிஸ்டமாக இருந்தாலும் சரி, மொபைல் ஃபோன்ஸாக இருந்தாலும் சரி, ஓஎஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா கரண்ட்டாக ஓஎஸ் நம்ம எல்லாமே என்ன பண்ணுறோம், மாற்றிட்டே இருக்கோம், அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ நம்ம ஐசிடி டெக்னாலஜின்னு சொல்லும்போது நம்மளோட டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி, நம்மளோட நாலேஜ் தகுந்த மாதிரி வெர்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிக்கணும். சாஃப்ட்வேராக இருந்தாலும் சரி, அது அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி. ஸோ நம்ம என்ன பண்ணணும், அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது என்னென்னா கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும். A computer consists of 2 main parts. One is the hardware and another one is the software. So இந்த hardware software உருவானதா இந்த கம்ப்யூட்டர். ஸோ ஹார்ட்வேர்னா என்ன, சாஃப்ட்வேர்னா என்ன? ஸோ ஹார்ட்வேர் அப்படின்னா என்னென்னா ஃபிசிக்கல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் எ கம்ப்யூட்டர் இஸ் கால்ட் as தி ஹார்ட்வேர். ஸோ நம்மளால் டச் பண்ண முடியும், நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் கால்ட் as தி ஹார்ட்வேர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சாஃப்ட்வேர் வந்து என்னென்னா இட் இஸ் அ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நம்ம ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஒரு அப்ளிகேஷன் நம்ம வந்து டெவலப் பண்ணுவோம். ஸோ அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணால் ஒரு பர்டிகுலர் டாஸ்க் மட்டும்தான் ரன் பண்ணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா we can't டச் பண்ண முடியாது, we can't feel that. ஓகே. ஸோ தட் இஸ் கால்ட் as தி சாஃப்ட்வேர். Next one, operating system. So very important one, operating system for mobile and then laptop or system also. So OS means that is operating system.
So this is the software that start working as soon as we switched on a computer. So உங்க எல்லாருக்குமே தெரியும், we have a system software, application software சொல்லும்போது யூடியூப், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஸோ இது எல்லாமே அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னா ஓஎஸ். ஸோ இங்கே நம்ம ஓஎஸ்ன்றது சிஸ்டம் சாஃப்ட்வேர், ஓகேவா? ஸோ இந்த ஓஎஸ்ன்றது வந்து ஒரு சாஃப்ட்வேர். அது என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஓஎஸை வந்து நம்ம சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணிவிடும், சரிங்களா? ஸோ எப்போல்லாம் நம்ம கம்ப்யூட்டர் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறோமோ அப்போ இந்த ஓஎஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ரெடி ஆகிடும். It displays the desktop on the monitor. Some of the most commonly used operating systems for laptops and desktops are Ubuntu, Microsoft Windows and Mac OS. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ நம்ம ஸ்விட்ச் ஆனதுக்கப்புறம் சிஸ்டம் வந்து ஓஎஸ் ரன் பண்ணோம். கடைசியாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டெஸ்க்டாப் வந்து நீங்கள் மானிட்டரில் பார்க்கலாம், ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் ஒரு ஸ்க்ரீன் வந்து உங்கள் டெஸ்க்டாப்பில் வரும். அதுதான் ஓஎஸ் வந்து ரன் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு விண்டோ நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ காமனாக நம்ம என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மோஸ்ட்லி உபண்டு அப்படின்னா லினக்ஸ் ஓஎஸ், ஓகேவா? ஸோ மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் அண்ட் மேக் ஓஎஸ். ஸோ இந்த 3 விதமான ஓஎஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். உபண்டுனா லினக்ஸ், மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ்னா விண்டோஸ் 7, 8 லைக் திஸ் வி ஹாவ் த ஓஎஸ். நெக்ஸ்ட் ஒன் மேக் ஓஎஸ். ஸோ இது வந்து ஆப்பிள் ப்ராடக்ட், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து OS, that means operating system. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா மொபைல் எப்படி சிஸ்டத்துக்குன்னு ஓஎஸ் இருக்கோ அதே மாதிரி மொபைலுக்கும் ஓஎஸ்எஸ் இருக்குது. இப்போ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மொபைல் டிவைசஸ் ஆல்சோ ஹேவ் ஆன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தட் ஹெல்ப்ஸ் தம் பர்ஃபார்ம் தேர் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ எப்படி சிஸ்டத்துக்கு ஒரு ஓஎஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த ஓஎஸ் ஸ்விட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறம் ரன் பண்ணி அதுக்கப்புறம் அது ஸ்க்ரீன் நமக்கு கொடுக்குது, அதுக்கப்புறமேட்டு நமக்கு என்ன அப்ளிகேஷன் வேணுமோ நம்ம பண்ணுறோமோ, அதே மாதிரி நம்மளோட மொபைல் ஃபோன் வந்து என்னென்னா ஸ்மால் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்மால் கம்ப்யூட்டருக்கு நமக்கு ஓஎஸ் வேணும். அப்போ தான் இதுவும் என்ன பண்ணணும்னா நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம மொபைல் ஃபோனில் பண்ண முடியும். அதாவது பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், எதெல்லாம் மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா ஆப்பிள் iOS, தட் இஸ் ஆப்பிள் ஃபோனில் நம்ம யூஸ் பண்ணுற ஆப்பிள் iOS, அண்ட் தென் கூகுள் Android. So this is Android mobile. So Android mobile and all we will use only the Android. So we are using Google also. So Google is one of the OS, and also we are using BlackBerry. So இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா different OS of mobile, okay va? Next one, starting a computer. How to start a computer? So when a computer is switched on, it performs some basic processes functions before it is ready to take instruction from the user. So first என்ன பண்ணணும்னா, எப்படி வந்து நம்ம கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்ணுவோம்னா, ஸோ இங்கே டயக்ராமில் தெரியும், we have a switch, ஓகேவா? ஸோ எப்போயுமே ஒரு கம்ப்யூட்டர் டர்ன் ஆன் பண்ணணும், ஃபஸ்ட் ஸ்விட்ச் ஆன் பண்ணணும். ஸ்விட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக இதை என்ன பண்ணோம், ஓஎஸை வந்து ப்ராசஸ் பண்ணும். ஓஎஸ் வந்து ப்ராசஸ் பண்ணி எல்லா ஓஎஸுமே கரெக்டாக இருக்கா, சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்ற ப்ராசஸையோ இல்லை ஃபங்க்ஷன்ஸையோ எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு மெயின் ஸ்க்ரீன் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் அது கமாண்ட் வந்து யூசர்கிட்ட இருந்து வாங்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா ஒரு கம்ப்யூட்டர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். Next, to start a computer, press the power button on the CPU. This will start the operating system and display the desktop. So system start பண்ணும்போது ஃபஸ்ட்டு பவர் பட்டனை ஆன் பண்ணோம். பவர் பட்டன் சொல்லும்போது சிபியோட பவர் பட்டன், சிபியூ ஆன் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஓஎஸ் ரன் ஆகிடும், நமக்கு டிஸ்பிளே வரும் டெஸ்க்டாப்பில். ஸோ இதுதான் வந்து ஒரு சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான மெத்தட். நெக்ஸ்ட் ஒன், பேசிக் ஃபங்க்ஷன் பர்ஃபார்ம்டு when the computer starts. ஸோ என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும், நம்ம சிபியோட ஸ்விட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன பேசிக் ஃபங்க்ஷன் நடக்குது. கம்ப்யூட்டர் automatically runs a basic program called BIOS. ஸோ இங்கே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் இருக்குது, BIOS அப்படின்னா என்னென்னா BIOS, that means basic input output system. Once again I'll tell you, basic input and output system கண்டிப்பாக போர்டு எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்கலி ரன்ஸ் a basic program. ஓகே, ஆட்டோமேட்டிக்காகவே என்ன பண்ணணும்னா பேசிக்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே அது என்ன பண்ணணும்னா ரன் பண்ணும். இது எப்போ நடக்கும், நம்ம சிபியூ ஸ்விட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறம் இந்த பேசிக் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ரன் ஆகும். அதுதான் வந்து நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா பயாஸ். as soon as it is switched on or the power button is pushed on. ஸோ நம்ம பவர் பட்டனை ஆன் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இந்த பேசிக் ப்ரோக்ராம்ஸ் வந்து ரன் ஆகும். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்வோம்னா பயாஸ்.
ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம்பிளாக லினக்ஸ் OS கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் உபுண்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் டயக்ராமில் the BIOS first does a self test. ஸோ ஃபர்ஸ்ட் இது எப்பயுமே என்ன பண்ணுன்னா தன்னை தானே செக் பண்ணிக்கும். தட் இஸ் செல்ஃப் டெஸ்ட். அதாவது சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணும். அது செல்ஃப் டெஸ்ட். இஃப் த செல்ஃப் டெஸ்ட் ஷோஸ் that the system is fine, the BIOS will load the operating system. ஸோ இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது, எந்த ஒரு ஃபெயிலியர்ஸும் இல்லை அப்படின்னா BIOS என்ன பண்ணுன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை லோட் பண்ணும். திஸ் மீன்ஸ் that the computer operating system, for example Ubuntu, is now ready to take user inputs. ஸோ எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே ஃபைனாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லா ப்ராசஸும் ரன் பண்ணிவிட்டு கடைசியாக நமக்கு டெஸ்க்டாப் மானிட்டர் வரும். அதுக்கப்புறமேட்டா நீங்கள் என்ன ஆப்ரேஷன் வேணால் நீங்கள் சிஸ்டத்தோட பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்ம கொடுத்துருக்க இந்த பர்பிள் கலர் ஸ்க்ரீன் வந்து எதோடது அப்படின்னா கண்டிப்பாக விண்டோஸ் இதில். இது வந்து முழுக்க என்ன OS அப்படின்னா Ubuntu OS. உபுண்டுனா லினக்ஸ் OS யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் லாகின் அண்ட் லாக் அவுட். ஸோ எப்படி வந்து லாகின் பண்ணணும், எப்படி வந்து லாக் அவுட் பண்ணணும், கண்டிப்பாக இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் நம்மளோட புக்கில் வந்திருக்கு. ஸோ ரீட் பண்ணிக்கலாம். 2 மார்க்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாட் இஸ் மீன் பை லாகின் அண்ட் லாக் அவுட், ஆர் எல்ஸ் தே கேன் ஆஸ்க் யூ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லாகின் அண்ட் லாக் அவுட். ஓகே, ஸோ we need to keep our computers logged when we are not working on it. This will ensure that no unauthorized persons can see or make changes to our information without taking our permission. So mostly overall having more secure data in your system, you can use this one. Actually நார்மலாக நம்மக்கிட்ட இருக்கிற சிஸ்டம் வந்து பார்த்தோம்னா லாகின் போட்டு தான் யூஸ் பண்ணோம். லாகின் சொல்லும் போது அன்ஆத்தரைஸ்ட் பர்சன் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஒன்லி த ஆத்தரைஸ்ட் பர்சன். ஸோ அந்த ஆத்தரைஸ்டு பர்சன் மட்டும்தான் யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சுருப்பாங்க. அதை அவங்க என்டர் பண்ணிவிட்டு அவங்க சிஸ்டத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்களோட டேட்டாவை மற்ற அன்ஆத்தரைஸ்ட் பீப்புள் கிட்டேருந்து ப்ரிவென்ட் பண்ணணும்னா யூ ஹேவ் டு யூஸ் லாகின். ஓகே, to make sure your computer is locked, you have login ID and passwords. A login and password is like a key to the lock which allow you to use the computer. ஸோ இது வந்து எப்படி ஆக்ட் ஆகுது இந்த லாகின் அப்படின்னா, நம்ம எப்படி ஒரு பூட்டு சாவி இருக்குது, வீடை பூட்டிட்டு போகிறோம், சாவி நம்மக்கிட்ட இருக்கும், அதே மாதிரி தான் உங்கள் சிஸ்டத்தை சாஃப்ட்வேர் மூலமாக நம்ம பூட்டி வைக்கிறோம். அதுதான் லாகின். ஸோ அதுக்குன்னு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம பூட்டி வைக்கிறோம். ஸோ எப்போ நமக்கு தேவையோ அப்போ அந்த பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம சிஸ்டத்தை ஒர்க் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து லாகின் அண்ட் லாக் அவுட். ஸோ இங்கே வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. when you log into the computer with your login ID and password. ஸோ இந்த டயக்ராமில் பார்க்கலாம். சுமந்த்ன்றது யூசர் நேம். ஸோ யூசர் நேமுக்கு பாஸ்வேர்ட் தெரியும். ஒவ்வொரு பர்சனுக்கும் நல்லாவே தெரியும் பாஸ்வேர்டு என்னன்றது. ஸோ அந்த பாஸ்வேர்டு என்ற சர்ச் பாக்ஸில் அவங்க என்ன கொடுக்குன்னா பாஸ்வேர்ட் டைப் பண்ணிவிட்டு அன்லாக் கொடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் open ஆகிடும். ஸோ afterwards the computer will take command from the user. So this is the procedure for login and logout. Next one I'm going to talk about the logout only. Logout and sign out both are same only ma. Okay, here the computers know that you are an authorized person and allows you to work on the applications in the computer. So once we gave the password to the system, the system will comes to know that only the authorized people only using. ஓகேவா? ஸோ எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், சைன் அவுட் பண்ண போகிறோம் ஆர் லாக் அவுட் பண்ண போகிறோம். ஸோ சிஸ்டத்துக்கு தெரியும். ஸோ ஆத்தரைஸ் பர்சன் தான் யூஸ் பண்ணுறாங்க பாஸ்வேர்ட் போட்டுட்டு, அதனால் அவங்களுக்கு அந்த சிஸ்டத்துக்கு நல்லா தெரியும். ஓகே, ஒன்ஸ் யூ ஃபினிஷ் ஒர்க்கிங் யூ மஸ்ட் லாக் அவுட் ஆர் சைன் அவுட் ஸோ தட் நோ ஒன் எல்ஸ் கேன் see your work. ஸோ எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், லாக் அவுட் பண்ணிட்டு தான் ஷட் டவுன் பண்ணணும். லாக் அவுட் பண்ணாமல் நம்ம விட்டுட்டோம்னா அன்ஆத்தரைஸ் பர்சன் வந்துட்டு உங்களோட டேட்டாஸ் என்னென்னா நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களோ எல்லாமே ஸ்டீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சைன் அவுட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஷட்டிங் டவுன் அ கம்ப்யூட்டர். ஸோ எப்படி வந்து ஷட் டவுன் பண்ணணும் ஓகேங்களா? ஸோ we can shut down the computer in Ubuntu by clicking the systems button at the top of the right and click shut down. ஸோ இந்த ஃபிகர் இந்த டயக்ராம் யூ கேன் see. ஸோ விண்டோஸில் வந்து பார்த்தோன்னா டாப் கார்னரில் லெஃப்ட் சைட் பாட்டம் கார்னரில் ஸ்டார்ட் பட்டன் இருக்கும், ஷட் டவுன் பண்ணுவோம். பட் உபுண்டுல வந்து பார்த்தோன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட்.
எங்கே இருக்கும் அப்படின்னா டாப் ரைட்டில் வந்து பார்த்தோன்னா we have the option for shutdown. ஸோ அது மூலமாக தான் நம்ம ஷட்டவுன் பண்ண முடியும். அது டயக்ராம் இருக்குது, அந்த டயக்ராமில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ when you click shutdown, the operating system will close all the applications and turn off the computer. ஸோ நீங்கள் எப்போ வந்து ஷட்டவுன் கொடுக்குறீங்களோ அந்த ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் என்னென்ன ப்ராசஸிங் என்னென்ன அப்ளிகேஷனாக ரன்னிங்கில் இருந்ததோ அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆகிட்டு என்ன ஆகும்னா டர்ன் ஆஃப் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஷட்டிங் டவுன் யுவர் கம்ப்யூட்டர். ஸோ இங்கே டயக்ராம் உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து டாப் ரைட்டில் வந்து பார்த்தோன்னா யூ கேன் see the icon. ஸோ அந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ யூ வில் கெட் திஸ் கைண்ட் ஆஃப் ஆப்ஷன். ஸோ இதில் லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா ஷட்டவுன். ஸோ இதுதான் வந்து ஷட்டவுன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் இன் Ubuntu. Okay, thank you dear student. Next class we will see the remaining thing.